ஒரு பிடிஎஃப்பை லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டை சின்ன சின்ன லைன்ஸாக ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிற இந்த மெத்தட் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒவ்வொரு லைனையும் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த எம்பர்டிங்கான அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பிச்சு அதை வேர்ட் எம்பர்டிங்ஸாக வெளியில் எடுத்து அதை நம்ம டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு அரே அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது எப்போவுமே என்ன கொடுக்கும்? இட் வில் ரிட்டர்ன் அ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்றது கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் இருக்குது. ஓகேவா? ஃபார் கண்டென்ட் இல்லை, ஃபார் லைன் ஆஃப் ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது இந்த ஸ்ப்ளிட் கண்டென்ட் அப்படிங்கிறதுல ஒரு 100 லைன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த லூப் எத்தனை வாட்டி ஓடும்? 100 வாட்டி ஓடும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த லைன் அப்படிங்கிற அந்த ஒரு வேரியபிளில் அந்த ஒவ்வொரு லைனும் இருக்கும். நான் ஏன் இந்த இடத்துல ஃபார் ஆஃப் லூப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த லூப்புக்குள்ளே நம்ம ஒரு அசிங்க் ஆப்ரேட்டரை நம்ம இந்த அவைட் யூஸ் பண்ண போகிறோம். அவைட் யூஸ் பண்ணோன்னா ஃபார் ஈச் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் ஈச்சோ மேப்போ வந்து என்ன ஆகாதுன்னா உள்ளே வெயிட் பண்ணாது. நம்மளுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரே லூப் எதுன்னு கேட்டால் இந்த ஃபார் ஆஃப் அப்படிங்கிற இந்த லூப் மட்டும்தான். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடை கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனை நம்ம உள்ளே அனுப்பலாம். உள்ளே அனுப்பிச்சா என்ன ஆகும்? நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்க மாதிரி இந்த இடத்துல இந்த ஓப்பன் ஏபிஐ லோட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த எம்பர்டிங்ஸ் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த எம்பர்டிங்ஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்? வெளில ரிட்டர்ன் வந்துடும். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம அவைட் போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அசிங்க் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் எம்பர்டிங்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை போட்டாச்சு. போட்ட உடனே இப்போ என்ன ஆகும்னா, நம்ம இப்போ ரன் பண்ணோன்னா வேகமாக வந்து எல்லாமே எம்பர்ட் ஆகி இந்த ரெஸ்பான்ஸில் வந்து இது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம மங்கோடிபி டேட்டாபேஸில் வந்து எம்பர்ட் பண்ண அந்த எம்பர்டிங் வெக்டார்ஸை வந்து மங்கோடிபி டேட்டாபேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தான் ஒரே வேலை. ஸோ அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு கோட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அந்த மங்கோடிபி கிளைண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த கலெக்ஷனை செலக்ட் பண்ணுறோம். ஸோ கலெக்ஷனை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கடைசி ஆப்ஷனாக இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? அந்த இன்சர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கணும். ஓகே? ஸோ இன்சர்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே தான் அந்த டேட்டாவை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆப்ஜெக்டில் டெக்ஸ்ட் வந்து இந்த லைன், அதாவது எனக்கு டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும்போது அந்த பிளெயின் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த இங்கிலீஷ் டெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுங்கிற இந்த கீவேர்டில் ஸ்டோர் ஆகணும். அது மட்டும் இல்லை, எம்பர்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு இது இருக்குல்ல, எம்பர்டிங் அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து என்ன ஆகும்னா, எம்பர்டிங்ஸ் டாட் டேட்டா ஆஃப் 0 டாட் எம்பர்டிங் அப்படின்னு போவோம். ஏன்னா இதுக்குள்ளே வர அரே இருக்குல்ல, இந்த கிரியேட் எம்பர்டிங்ஸ் முடிஞ்சு வெளில வர இந்த அவுட்புட் வந்து எம்பர்டிங்ஸ் டாட் டேட்டா ஆஃப் 0 டாட் எம்பர்டிங் அப்படின்னு போனால் மட்டும் தான் அந்த அரே, அந்த நிறைய நம்பர்ஸ் பார்த்தீங்கல்ல, அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாமே இந்த இதுக்குள்ளே போகும். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த ஃபார் லூப் வெளில க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம response.json டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஏபிஐ, அந்த லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த ஏபிஐ ஹிட் பண்ண என்ன நடக்கணும்னா, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை லோட் பண்ணுறோம். அதை சின்ன சின்ன பார்ட்டாக சங்க் பண்ணுறோம். சங்க் பண்ணி அதை கிரியேட் எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலிமா அந்த எம்பர்டிங்ஸ்குள்ளே அனுப்பிச்சு வெக்டாரை வெளியில் எடுத்து அந்த வெக்டார் டேட்டாபேஸ், அது மங்கோடிபியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ஏபிஐ ஹிட் பண்ணால் இந்த ஸ்டெப் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக முடியணும். உங்களுக்கு வேறு டாக்குமெண்ட் வேணும்னா ஜஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டோட பேரை மட்டும் மாற்றிட்டு திருப்பி அந்த ஏபிஐ ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சங்க் ஆகி உங்களுக்கு டேட்டாபேஸில் போய் விழுந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த லோட் டாக்குமெண்ட்டை வச்சு நான் ஹிட் பண்ணுறேன். இப்போ இது நடக்குதான்னு பார்க்கலாம். ஸோ லோட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சு. ஸோ டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த டேட்டாபேஸில் போயிட்டு இந்த கண்டென்ட் எல்லாம் அதில் விழுந்திருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாக்ஸ் அப்படிங்கிற இந்த கலெக்ஷனுக்குள்ளே நிறைய டாக்குமெண்ட் விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எம்பர்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா?
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை நம்ம என்கோடர் வழியாக நம்ம வெக்டாராக மாற்றினதுக்கப்புறம் வர இந்த வெக்டார்ஸ் தான் இந்த நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த வெக்டாரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த வெக்டாரோட வார்த்தை எதுங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்போது டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும்போது நம்ம வெறும் வெக்டார்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அந்த வெக்டாரையும் ஸ்டோர் பண்ணணும், அது கரஸ்பாண்டிங்கான அந்த டெக்ஸ்ட் எது அப்படிங்கிறதையும் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் நம்ம வெக்டாரை கண்டுபிடிச்சோன்னா ஓகே இந்த வெக்டாரோட டெக்ஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக இது பண்ணுறது தான். ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு இந்த டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபோடைய லென்த்து பெருசு, கிட்டத்தட்ட 22 பக்கம் இருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 லைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனையும் எடுத்து அதை வந்து எம்பர்ட் பண்ணி வெக்டாரை எடுத்து அந்த வெக்டாரை டேட்டா பேஸில் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுக்குது. அது அவ்வளோ டைம் தான் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ் தான். ஒரு டாக்குமெண்ட்டை போட்ட உடனே கொஞ்சம் நேரம் லோட் ஆகி எல்லா வெக்டாராக மாதிரி உள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இது முடிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் தட் ஸ்டெப் 1 முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை எடுத்தோம், அதை சங்க் பண்ணோம், அதை வந்து வெக்டாராக மாற்றணும், அந்த வெக்டார் எடுத்துகிட்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம ஸ்டெப் 2க்கு போகலாம்.